அடுத்த வரக்கூடிய 2026 தேர்தலில் பல ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா பல பேர் வந்து முட்டி மோதிட்டு இப்போவே வந்து கூட்டணி கட்சியெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. 2026 எலெக்ஷன்ன்றது வேணால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜாம்பவான்கள் கட்சிகள், ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. திமுகவோட யார் கூட்டணி வைக்கிறாங்க, அஇஅதிமுகவோட யார் கூட்டணி வைப்பாங்க, அப்படிதான் இது வரைக்கும் நடந்துருந்துச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அஇஅதிமுகவில் யார் தலைவர் அப்படின்ற ஒரு போட்டி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எதிர்பார்த்தது வந்து சசிகலா தான் வருவாங்க அப்படின்றது. பட் சசிகலா மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால அவங்களால வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண அவங்க சிறை சென்றாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அப்போ அவங்களால நியமிக்கப்பட்டவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர், இன்றைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஓகேங்களா, அதுக்கப்புறமா அவர் அவங்கள சசிகலா வந்து தூக்கி போனாரு. நமக்கு தெரியும் அது என்ன பண்ணாரு, எப்படி எல்லாம் போனாரு, எல்லாம் போனாங்க. அது பொதுமக்கள் பிரசன்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் கலைஞர் இருந்ததுக்கு அப்புறம் அவரோட வாரிசான ஸ்டாலின் தான்ன்ற மாதிரி வந்துருச்சு. ஸ்டாலின் தான் இப்போ நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாடு தான் மற்ற அமைச்சர்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் இருந்து தான் வராங்க. பட் உட்கட்சியில் பூசல் இருக்குது தான். அங்கே எந்த கட்சியிலுமே இல்லாமலாம் அங்கேயும் வந்து திமுகலையும் வந்து அதிருப்தியானவர்கள் இருக்கிறாங்க. ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சர்வைவலுக்கோசரம் என்ன பண்ண ஒத்து போய் தான் இருக்கிறாங்க. இது நடந்துன்னு தான் இருக்குது. இப்போ இங்கே திமுகவா அதிமுகவாச்சு. போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, போன சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ வந்து அஇஅதிமுக ஏன் தோத்துச்சுன்னா காரணம் வந்து அன்னைக்கு தமிழர்களால் வெறுக்கப்பட்ட பாஜகவோட கூட்டணி வச்சாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் வந்து பெருசால தோல்விலாம் அடையல. 3% ஓட்டுல அதான். ஆனா அன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் அஇஅதிமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்திருக்கும். கண்டிப்பாக திமுகவுக்கு அதிருப்தியில தான் திமுக ஓட்டு போட்டாங்க. அவங்க எல்லாம் இங்கே ஓட்டு போடுவாங்க, ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனா அன்னைக்கு காலத்தின் கட்டாயமா இருந்த மிரட்டப்பட்டார்கள் அஇஅதிமுக தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு நிறைய அப்ப வந்து அமைஞ்சிருச்சு. 8க்கு மேற்பட்ட கேசஸ் இருக்கு எடப்பாடி மேல. அதை ரீஓபன் பண்றதால தான் திடீர்னு ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இப்போ அதான் சொல்றாங்க. அன்னைக்கு அந்த ஒரு கட்டாயத்தை தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, சரி இந்த விஷயம் இவங்களுக்கு வந்து திமுக ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு திமுக ஆட்சி அமைச்சு 2 வருஷத்துக்குலாம் வந்து எம்பி எலெக்ஷன், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த சமயத்தில் வந்து எலெக்ஷன் அலையன்ஸ் வைக்கலாம கூட நீங்க தோற்றதுக்கான காரணமே இவங்களோட அலையன்ஸ் இருந்தாங்க. பட் அந்த 2 வருஷத்துல ஏடிஎம்கே உடைய பேஸ் கொஞ்சம் கம்மியாகி பாஜகவோட வளர்ச்சி தமிழகத்தில் அதிகமாகிடுச்சு. தமிழிசைலாம் ஓரளவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் முருகன் வந்தார், அவர் கொஞ்சம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையோட பேச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசப்பட்ட அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சார். பிஜேபி வளர்ந்துச்சு தான், ஒன்றுமே இல்லாத பிஜேபி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து அண்ணாமலை. இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் வந்து அண்ணாமலை. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து அண்ணாமலைக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்பிளின். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சமயத்தில் பாஜகவோட கொஞ்சம் அதிருப்தியா இருந்ததுன்னா பாஜகவை வந்து வேண்டான்னு கைட்டி விட்டுட்டு இவர் தனியா நிப்பனார். அன்னைக்கு வந்து 2026 அலையன்ஸ் வச்சிருக்கிறது தப்பு பண்ணிட்டார், வச்சாரு. இதுல அலையன்ஸ் வச்சிருக்கணும். இதுல நிராகரிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, ஓட்டு வந்து பாஜகவோட ஓட்டும் ஏடிஎம்கே ஓட்டும் ஸ்பிளிட் ஆயிட்டதுனால தோல்வியை சந்திக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ் இருந்த இந்தியா அலையன்ஸ் இருக்கு, அவங்க அமோக வெற்றி பெற்றாங்க. ஓகே, திருப்பியும் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு இவங்களுக்குள்ள ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. யாருக்கு? ஏடிஎம்கே. ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன், ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவங்க வந்து எடப்பாடியார் சைட்லேருந்து ஏடிஎம்கேல வந்து அண்ணாமலை எதிர்த்து ரொம்ப கேவலமாக பேசினா, அதே மாதிரி அண்ணாமலை சைட்லேருந்து இவங்களை வந்து எதிர்த்து பேசுனது எல்லாமே. ஆனால் இப்பயும் வந்து அலையன்ஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் காலத்தின் கட்டாயம்ன்றதை விட நம்ம உள்ளே நம்ம அரசியலில் இருக்கணும், ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் அவங்க மிரட்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவங்க மேலே நிலுவையில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா அந்த 8 கேஸு அது இருக்குது, அதெல்லாம் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இவங்களோட தலையெழுத்தி இனி நம்ம அலையன்ஸ் தான் இருக்கணும்டா அப்படின்னு பண்ணலாம். பட் இவங்க வந்து வெளியில் சொல்லிக்கலாம், பாத்தியா நான் வந்து அண்ணாமலையை மாற்றிட்டேனே அப்படின்ட்டு அது ஒன்றா சொல்லிக்கலாம் இல்லையா. பட் அண்ணாமலை தன்னை வளர்த்து கொண்டார். அண்ணாமலை அவரை கட்சியில் விட்டு அந்த தலைமை பொறுப்புல வந்து நீக்கிறதுக்கு அவரே ஒரு காரணமா இருந்தாரா? யாரு? அண்ணாமலை ஒத்துக்கினாருங்க. ஏன்னா சர்வைவல் நம்ம இருக்கணும் அப்படின்னா அது வந்து அமித்ஷா அவங்களாம் சொன்னதுக்கு அப்புறம். ஏன்னா இவர் வந்து அண்ணாமலை வந்து இங்க தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர், நல்ல தலைவர்னு சொல்றதை விட அவர் புகழ்மிக்க தலைவர் ஆயிட்டார். புகழ்மிக்க தலைவர் ஆயிட்டாரா? பாஜக வந்து ஒண்ணுமே இல்லாத கிராஸ் ரூட் லெவல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தது, ஓரளவுக்கு வளர்ந்து பூக்குற அளவுக்கு வந்திருக்கு. அப்படி பாஜக அப்படின்னா அதுக்கான காரணம் அண்ணாமலை. அதுல மாற்று கருத்தே கிடையாது சார். எனக்கு அவருடைய ஐடியாலஜியில வந்து எனக்கு நிறைய மாற்று கருத்து உண்டு.
என்ன மாதிரி ஐடியாஸ்ல இல்ல அவரோட அவர் பேசுறது அதெல்லாம் எல்லாத்துலயுமே சார் அனி ட்ராக் வச்சது அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயத்துல வந்து நமக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது. நம்ம மதவாதம் எவன் பேசலாம் நமக்கு பிடிக்காதுங்க. இல்ல அவர் பெருசா மதவாதம் பேசலையே. இல்ல அவர் பேசலன்னு வந்து எப்படி பேசலன்னு சொல்லுவீங்க? நிறைய இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காருல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. ஒருத்தர் இரிட்டேட் பண்றதுக்கு இருந்தா மதவாதம் பேசிதான் ஒரு சிச்சுவேஷன்ல பெரிய அளவுல பேசல, பெரிய அளவுல பேசல. ஆனா இங்க ஒரு பேக் டிராப் அவருக்கு மதவாதம் பேசாம இல்ல இல்லைங்க பேசினாங்க. டைரக்டா பேசணும்னா நான் வேல் ஊர்வலம் போவேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணார்ல, அதை வந்து ஹர்ட் பண்றதுக்கோசம் மற்றவங்க புண்படுத்துற தான் பண்ணாரு. அது வந்து நான் வந்து அது தப்பு கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. அது சில ஐடியாலஜி எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து ஒருத்தர் வந்து துன்புறுத்துறது நமக்கு பிடிக்காது. பட் அவங்க வந்து அதுதான் அரசியல் அப்படி பண்றாங்க, நம்ம நீங்க பண்ணலையா நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி திமுக திட்டலாம் அவங்க அந்த மாதிரி அதனால செய்யறாங்க. அது அவங்களோட அரசியல். எனக்கு சில நிறைய ஐடியாலஜி, அதாவது அண்ணாமலைன்றது பிஜேபியோட ஐடியாலஜி நிறைய பிடிக்காம இருக்கு, சிலது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காம இருக்கும். திமுக பிடிக்காம இருக்கும், அஇஅதிமுக பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்ல அண்ணாமலை நல்லா வளர்ந்துட்டார். இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னு, டிஎம்கேல கருணாநிதியோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்னைக்குமே பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி ஏடிஎம்கேல ஜெயலலிதாவோட தைரியம் பாராட்டுதலுக்குரியது. அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறத விட தைரியம், டக்குன்னு எடுத்தாங்கன்னா எது வந்தாலும் வெட்டுன்னு துண்டு அந்த மாதிரி போல்டா. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இங்க இருந்தாங்க. ரெண்டு பேருமே மறைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, திமுகல ஒரு அமைச்சராக இருந்தார் தெரியுமா, ஒரு மினிஸ்டராக இருந்தாரு, அப்புறம் மேயர் இருந்தாரு. அப்ப அவருடைய செயல்பாடு பாராட்டுதலுக்குரியதா இருந்துச்சு. ஆனா முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் சரியா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எதனா சில அறிக்கைகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, கருணாநிதியா இருக்கும்போது, கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது பவர் இருக்கும், சின்ன துண்டா துக்கடா மேட்டர்லாம் விட்டுருவார். கண்டிப்பா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அன்னைக்கு தலைப்பு செய்தியெல்லாம் மாறும். இல்ல நானே பார்த்துருக்கேன், 2-3 தடவை தான், அதிகமெல்லாம் இல்லை, 2 தடவை பேட்டி எடுக்கும்போது நானே இருந்திருக்கேன், பேசியிருக்கேன். அவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய அவருடைய அன்றைய விஷயம் வந்து தலைப்பு செய்தியாக மாறக்கூடிய கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருந்தது. அது வந்து இவர்கிட்ட இல்லை. இப்போ அதானே நீங்க சொல்லுவீங்க? அதுதான், அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சரிசமமா இருக்கணும், இல்லை அவருக்கு மேல இருக்கக்கூடியவங்களை பத்தி தான் கமெண்டே பண்ணுவார். பட் ஆனா இன்னைக்கு இருக்க முதல்வர் துண்டான் துக்கலாம் பேசுறதுக்கு எல்லாமே பதில் கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாரு. தன்னை வந்து தாழ்த்தி கொண்டாரு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விதத்துல ரொம்ப இறங்கி பேசுறாரு. இன்னைக்கு அது ஏற்கனவே பேசினார்ல, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியல, பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுறாதீங்க. இப்ப மறுபடியும் மீண்டும் ஒரு முதல்வர் வந்து மீண்டும் வந்து 2 அமைச்சர்கள் பேசின பேச்சுக்கு வந்து நீங்க மறுபடியும் ஏன் பிரச்சனையை எடுத்துன்னு வந்து விடுறீங்க அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இதுல இருந்து எப்படி சரியா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அதே அந்த அம்மையார் இருந்தாங்கன்னா, ஒருத்தர் இன்னைக்கு ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துச்சுன்னா அடுத்த நாள் அவர் அந்த போஸ்டிங்ல இருக்க மாட்டாரு. ஆனா இவரால பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? அதுதான் இப்ப பாருங்க, பொன்முடி வந்து ஒரு தேவையற்ற ஒரு பேச்சை பேசினாரு. நீங்க கட்சி பொறுப்பு தூக்குனீங்க. பட் அவர் அமைச்சருக்கு தகுதியானவரா? இவர் வந்து ஒரு கல்வி அமைச்சரா வேற வச்சிருந்தீங்க. இப்போ வந்து ஃபாரஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி வச்சுங்க. அவர் அமைச்சருக்கு தகுதியால. இதே கருணாநிதி தூக்கி போட்டிருப்பாரு, ஜெயலலிதா இருந்தா தூக்கி போடுவாங்க. உங்களுக்கு அந்த ஆளுமை இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுன்னு வந்து திமுகல வந்து உதயநிதி அதாவது கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டாந்தாருன்னா, ஸ்டாலின் வந்து அரசியல ஊர்னார் சின்ன வயசுல இருந்தே சொல்லலாம். அவங்க சின்ன வயசுல இருந்தே ஊறி இருக்காருமே. உதயநிதி ஒரு புண்ணாக்கம் கிடையாது சார். அரசியல்ல வந்து ஊர்னார் சும்மா அவர் நடிக்க வந்து நடிச்சிருந்தார். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சார். ஆனா அவர் வலுக்கட்டாயமாக தான் அரசியல் ஈர்க்கப்பட்டார் அவங்க தாயினால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதே நம்ம பார்த்துருக்கிறோம். எனக்கு வந்து அரசியல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. அரசியலுக்கு வந்தாரு, அப்புறம் அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொன்னாரு, அமைச்சர் ஆனாரு. உதயநிதி வந்து ஒரு அமைச்சரா வந்தது வந்து அவங்க உறவினர்களுக்கும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டிருக்கு, அவங்க யாருமே ஏற்றுக்கல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே நிறைய பேர், அதாவது டிஸ்டன்ட் அந்த க்ளோஸ் ஃபேமிலி இருக்கேன், அவங்களுக்கும் யாருக்கும் பெருசாக இல்லை. அதே மாதிரி கட்சியில் இருக்கவங்க வந்து உதயநிதி வந்து ஒரு துணை முதல்வராக வந்து யாருமே ஏற்றுக்கிற அளவில் இல்லை. இதனால வந்து செயல்பாடுகளே குறைஞ்சிச்சு. வெளியில நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா கூட செயல்பாடுகளே குறைஞ்சிச்சு. அது ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல வந்து அறிவாளி செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்ல போனா முதல் இடத்துல இருக்கிறது அமைச்சர்கள்ல நான் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன். அந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேசினார்னா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் பாக்குற அளவுக்கு அவர் பேசின பேச்சா இருக்கும். அவர் சமீபத்துல கூட மும்மொழி கொள்கையை பத்தி மிக தெளிவா பேச பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவரு ஏதோ ஒரு ஆடியோ எங்கேயோ வந்து லீக் ஆச்சுன்றதுனால அவரை மாத்தினா அப்ப என்ன ஆச்சு? ஐயோ உண்மைதான் நான் பேசுறேன், மூட்டு பூச்சி பயந்துன்னு வீடு கொடுத்த கதையை அட்டம் பண்ணாங்க. அவர் வந்து தூக்கி ஐடில போட்டாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் அவர் இருக்கும்போது அவர் வந்து பேசினார்னா
நிர்மலா சீதாராமன் எது சொன்னாலும், பிரைம் மினிஸ்டர் மோடி எது சொன்னாலும், யாருன்னா ஃபினான்ஸை பற்றி பேச அதிர்த்த பதில் இவர் கொடுத்தாருன்னா பேசுவார். அவர் இருக்க பத்திரிகையாளரை கூட திணற வைப்பாருங்க அவரோட பதிலில். அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன். அவரை வந்து நீங்கள் தூக்குனீங்கன்னும் போதே அப்போ உங்களோட வேல்யூ குறைஞ்சிடுச்சு. எதுக்கோசம் அவரை போய் தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, அவர் வந்து எல்லா அமைச்சருக்கும் மிகப்பெரிய தொல்லையாக அமைஞ்சிட்டாரு. அதனால தொல்லையாக அமைச்சா இப்போ உங்களுக்கு கட்சியில் நாளைக்கு இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து பிடிஆரை தான் பாராட்டுறாங்க. சார், அவர் கொடுத்த அமௌண்ட்டுக்கு முறையான கணக்குகள் கேட்டிருக்காரு. அதனாலேயே பல பிரச்சனைகளை தூக்கிட்டாங்கன்னு சொல்றத கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்க வந்து உள்ள நீங்க 4 செவத்துல ஏன் எங்களெல்லாம் மாட்டி விடுன்னு திட்டலாம் நீங்க. ஆனா அதை வந்து இன்னும் அவரு தவறு செய்த மாதிரி அவரை நீங்க தூக்குனீங்கன்னா பொதுமக்கள் தெரியும் யார் தவறு செய்தாங்கன்னு. இது உங்களுக்கே வந்து ஒரு மூஞ்சில கறி பூசிக்கிற வேலையா போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து நீங்க வந்து திருத்திடணும். ஒண்ணுன்னா இந்த தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த கேள்வி யாரு கேட்டாலும் பேசுற அளவுக்கு தைரியம் இருக்கணும். உங்க உட்கட்சியிலே யாருன்னா பேசினாலும் நீங்க வந்து பேசுறதுக்கு சரியான பதில் கொடுக்கல, உங்களை வந்து துண்டு சீட்டுன்னு கேவலமா பேசுறாங்க. நீங்க அதை பேசும்போது கூட ஒரு டினாமினேஷனை சொல்லும் போது ஒரு அமௌண்ட் எதுனா சொன்னீங்கன்னா கூட உளறிடுறீங்க. அது அவர் மட்டும் வளரல, உதயநிதி ஸ்டாலினே பல. நான் சொல்றேன் உளறீங்க. ஒண்ணுன்னு தமிழ் தமிழ் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி நீங்க. அங்க இருக்க உதயநிதியே தமிழ்ல திணறாரு. அப்ப நீங்க அதை பத்தி பேசாதீங்க, நீங்க உங்களை மாத்திக்கோங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகல ஒரு தலைமை மிக்க ஆள் இப்ப ஸ்டாலின் ரைட்டு ஸ்டாலினுக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு. நாளைக்கு வந்து உதயநிதி கூட ஏ ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு தெரியலையா, அவர் இருக்கிறாரு. அவரை வந்து நீங்க ஏன் கொண்டாடலாம்? அவரை வந்து ஒரு துணை பொதுச் செயலாளராக வச்சிருக்கீங்க ரைட்டு. பட் அவருக்கு வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு இதுவா கொடுக்கலாமே, நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் அவர் என்ன வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுனாலயா? கொடுங்க. இந்த ஃபேமிலி தான் ரூல் பண்ணணும் இல்லையே. அதே மாதிரி திமுகல உங்க ஃபேமிலிலேயே வேணும்னா ஏன் வந்து இவரோட என்ன கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று நான் சொல்லுவேன் சார். உதயநிதியை திறமை மிக்கவர் அதே ஃபேமிலியில அந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா அருள்நிதி, முக தமிழரசு இருக்கார்ல, அது ஸ்டாலினோட தம்பி. அவங்க மகன் அவர் நடிக்க போயிட்டாரு. இல்ல நான் சொல்றேன், அவர் அரசியல் பக்கமா நான் வரணும்னு இல்லை, எல்லாமே நம்ம சொல்றேன். ஆனா நான் அவரையும் நான் ஒரு வாட்டி பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்கேன்னா உங்க கூட அப்படியா? அவரு கவர்னர் மாளிகையாண்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. 2-3 வருஷத்துக்கு முன்னால இருக்கும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிறான், அவங்க பெரிய தலைவலாம். இவரு அங்க ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கினாரு. எங்க மேடையில ஏறி போய் கலந்த கும்பலா கலந்த நடிகர் மேல ஒரு துண்டு கட்டின்னு நடந்து போனார். நான் என் கண்ணால பார்த்தேங்க. இல்ல சமீபத்துல அந்த ஆள் கார்ல போனோம்னா உதய அருள்நிதி வந்து கார்ல போயிட்டு ஜாலியா போயிட்டு நான் வந்து இந்த ஃபேமிலின்னு சொல்லலாம். எங்கேயுமே தன்னை வந்து நான் வந்து கலைஞர் ஃபேமிலி, திமுகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது கிடையாது. அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புல யார் எந்த கேள்வி கேட்டாலும் இருந்து பதில கொடுத்துட்டு போவார். ஜாலியா பேசிட்டு போகக்கூடிய ஆள். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதை நாசுக்கா பதில் கொடுப்பாரு. சமீபத்துல கோடம்பாக்கத்துல ஒரு ஆட்டோ சங்கம் போர்டு வச்சிருந்தாங்க. பார்த்தா ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல் குடும்பத்துல வந்த ஒரு நடிகருக்கு ஒரு ஆட்டோ சங்கத்துல போர்டு வச்சது நேத்து வியப்பா கூட பார்த்துட்டு வந்தேன். என்னடா திடீர்னு அது ரொம்ப நாளா இருக்கு. இந்த கோடம்பாக்கத்துல பிரிட்ஜுக்கு முன்னால லெஃப்ட் சைட்ல இருக்கும், ரொம்ப நாளா இருக்கு. ஒண்ணு என்னன்னா வெளியிலேயே தெரியாதுங்க அந்த ஆள் செய்யற உதவியை. பலருக்கு பல வகையில உதவி பண்றாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சினிமாக்காரங்க நிறைய பேர் பண்ணாங்க. இவர் வந்து தன்னை வந்து அந்த அரசியல்வாதியாவே பண்ணல. ஆனா அவருடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய நடித்த படங்களும் பார்த்தீங்கன்னா தெளிவானதாக இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு பிரெய்னி பர்சன்ன்ற மீன் கம்பேர்ட் டு உதயநிதி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில பார்க்கணும். இவர் ஏன் இவர் நீங்க வந்து உதயநிதி வந்து நீங்க அவராக வர அரசியல் நீங்க கூட்டுறீங்க, அந்த மாதிரி இவரை கூட்டுவாங்களே, ஏன் கூட்டுறேன்? நான் என்ன சொல்றேன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் போல ஒரே ஃபேமிலின்றத மென்ஷன் பண்ணி சொல்றீங்களா நீங்க? ஆமா, நான் அதான் சொல்றேன் சார். இவருக்கு அவர் பெட்டர் இல்லைன்ற அந்த மாதிரி நீங்க வந்து இருக்குங்க. இப்ப கனிமொழியை பார்த்தீங்கன்னா கனிமொழி கிட்ட சில தனித்துவம் இருக்குங்க. நீங்க அவங்கள முக்கியத்துவம் படுத்தலாமே, ஏன் முக்கியத்துவம் படுத்த மாட்டேன்றீங்க? சரி, நீங்க ஸ்டாலின் ரைட் உங்க ஃபேமிலியிலே வரணும்னா கனிமொழி எந்த இடத்தில் உதயநிதி விட குறைவாக இருக்கிறார்கள், அவங்கள வந்து நீங்க எம்பி ரிசைன் பண்ணுங்க, நீங்க வந்து துணை முதல்வராக இருங்க, நீங்க வச்சுக்கோங்க, உங்க ஃபேமிலியே வச்சுக்கணும்னா நீங்க அவங்கள ஆக்கிக்கலாமே, ஏன் ஆக்கல? இங்க சமத்துவம் பொது உடைமை இல்லைங்க பேசுறீங்களே நீங்க கொண்டாடுறீங்களே. அப்போ என்னன்னா கலைஞர் ஃபேமிலினா எங்க குடும்பத்திலே தான் நாங்க வச்சுப்போம் அப்படின்னா உங்க 4 பேர் ஃபேமிலிக்குள்ள தான் வச்சுக்கிறன்றது ஏற்றக்கூடிய விஷயம். அப்புறம் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு அவப்பெயர் அன்னைக்கு இருந்தது ஏன்னா சன் குடும்பம் இருந்துச்சு. அவங்க வந்து சினிமாவில் டாமினேட் பண்ணாங்கன்றது தான் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு.
ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு வந்து திமுகல வந்து யார் சினிமாவில் டாமினேட் பண்ண உதயநிதியோடைய இப்போ உதயநிதி அதுல அங்கம் வகிக்கல, ரெட் ஜாயிண்ட் தான். ஆனா ரெட் ஜாயிண்ட்ல ஒரே ஒரு கம்பெனி தானே, அவரோட கம்பெனி இப்ப அதுல அங்கம் வகிக்கல, அவர் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா வகிக்கலனா கூட. ஆனா ஒரே ஒண்ணு பெரிய படங்கள்லாம் அந்த சேனல் பண்றாங்க. ஆனா ஒண்ணு ரெட் ஜாயிண்ட் மூலமா தானே வெளியே, ரெட் ஜாயிண்ட் மூலமா தான் இல்ல. அதுல நான் ஒரே ஒண்ணு கேள்விப்பட்டது என்னன்னா, ரெட் ஜாயிண்ட்ல படம் வியாபாரம் பண்ணாங்கன்னா பணம் சரியாக வந்து சேருது, ஒரு நல்ல பேர் உண்டு அவர் எடுத்திருக்காரு. உதயநிதி வந்து இல்லைங்க யாரும் அரசியல்ல வந்து அவர் வந்து எனக்கு பிடிக்கலன்னா, அந்த வியாபார ரீதியில பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூலமா இப்போ ஒரு 100 ரூபாய் ஒரு பொருள், ஒரு படம் வந்து ஒரு 10 கோடியில செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னா அந்த படத்து வந்து நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து மொனாபலியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க, ப்ரொக்யூர் பண்றாங்க அந்த படத்துல. அது இல்லைன்னே சொல்ல. ஆனா அந்த 10 கோடி படத்தை நீங்க வந்து 20 கோடின்னு சொன்னீங்க வச்சுங்க, 20 கோடிக்கு அவங்க பார்ப்பாங்க, 10 கோடியா சரி 15 கோடி கொடுக்குறேன், 16 கோடி கொடுத்தா நான் பண்ணி. ஆனா அந்த 15 கோடின்னு பேசிட்டாங்கன்னா அந்த 15 கோடி உடனே கொடுத்துறாங்க. எங்கேயும் சில சினிமா கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா வாங்கினாங்கன்னா உடனே காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ப்ராம்ப்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேர் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நல்ல பேர் சினிமாவில் இவங்க எடுத்துக்கினாலும், ஆனால் உனையும் இந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் சபரி மாப்பிள்ளை இருக்கார்ல, அந்த மாப்பிள்ளை சார் இருக்கார்ல, அந்த மாப்பிள்ளை சார் மூலமாக தான் இவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர், அவ பேர் வருது எல்லாமே. அதே சமயத்துல வந்து ஒண்ணு என்னன்னா, அவரு நடத்தக்கூடியது தான் அந்த பெண் மீடியான்னு ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, சோசியல் மீடியா இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இந்த இதெல்லாம் பண்ண. அது ஆதவ் அர்ஜுன் போனதுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டா வந்து பெண் அமைப்பு வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெக்ஸ்டா ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே சோசியல் மீடியாவை வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணாங்க, ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. அந்த ஆயுதம் வந்து தற்காப்புக்குன்னா பரவாயில்ல, அழிப்பதற்காக யூஸ் பண்ணாங்க. பொய் தகவல்கள் பல இது பேசுது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல தகவல் உண்மையாக போட்டிங்கன்னா உங்கள் தகவலை மறைக்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் இப்போ சோஷியல் மீடியா வச்சு ஃபேக் நியூஸஸை போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஃபேக்ட் செக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, ரூலிங் பார்ட்டி தான் ஒன்று வந்து கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களே வந்து சில விஷயத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுக்கறதாவே நான் பார்க்குறேன். அதிமுக அதை கூட செய்யலை இல்லைங்க. இப்போ அதுக்கு தான் நான் வரேன். இப்போ அவங்களும் ஒன்று உருவாக்குறாங்க கேள்விப்பட்டேன். இதை பற்றி இந்த மாதிரி இருக்குது. ப. சிதம்பரம் இருக்காரு, அவரோட சன் கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கூட சொன்னார், ஏடிஎம்கே சப்போஸ் டு பி வெரி பிக் பார்ட்டி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க வீக்காக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் சோசியல் மீடியாவில் ஐடி விங்ல வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அந்த ஐடி விங்கை அவங்க வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன், திமுக ஐடி விங்க வளர்ந்துச்சு, அஇஅதிமுக அந்த இடத்துல வளரல. பரிமாண வளர்ச்சியில திமுக நம்பர் 1ல இருக்குங்க. அஇஅதிமுக என்னதான் வந்து செயல்பாடுகள் இருந்தாலும் மக்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டது. கமலஹாசன் இருக்காரு இல்லைங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு கமலஹாசன் வந்து அவர் வீட்டுல இருந்தா அப்போ கோவிட் டைம்லாம் இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து கமலஹாசன் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருந்த மாதிரி யாருமே கிடையாது சார். ஒண்ணுன்னா இப்போ உதயநிதியோ இல்லைன்னா வந்து ஸ்டாலினோ வந்து கோவிட் டைம்லலாம் வந்து பேசுவோம். அப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ணலப்போ அதுக்கு முன்னால. அப்போ அவங்க எலெக்ஷன் டைம் அப்போ வருது. அந்த சமயத்தில் அவங்க சோசியல் மீடியாவில் எதனா பேசணும், எதனா பப்ளிக் மீட்டிங் பேசணும், இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட். ஆனால் கமலஹாசன் வந்து இங்கே உட்காந்து இருக்காரு, அவர் சுற்றி 4 கேமரா வச்சிருப்பாங்க, சினிமாக்காரன். இல்லை டார்ச் உடைக்கிறது எல்லாமே பக்கா எடிட்டிங் எல்லாமே சுற்றி வச்சு பண்ணார் பாருங்க. அந்த கிளாரிட்டி அந்த ரீச் இருந்துச்சு. ஆனா அவருக்கும் வந்து யானைக்கும் அடிசருக்கும் டார்ச்சை வச்சு உடைச்சிட்டு கடைசியில அந்த டிவி கிட்டே போய் சரண்டர் ஆயிட்டாரு சார். அதான் சொல்றேன், யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரியே விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த சமயத்துல அவரோட சூழ்நிலை திமுக ஜெயிச்சிச்சு. சரி என்னன்னா நம்ம சர்வே பண்ணுமே என்னான்ட்டு நேரா போய் அந்த சரணாகதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அவரு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமானாட்டும் தனித்துவ நான் தாண்டான்னு பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த கட்சி வளர்ந்துருக்கும். ஏன்னா சீமான் வந்து அன்றிலிருந்து இனி வரைக்கும் அவருடைய ஐடியாலஜியும் எனக்கு நிறைய பிடிக்காதுங்க. சில விஷயத்துலலாம் நேற்று ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார், அதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கக்கூடிய. ஆனால் ஒன்று நான் தாண்டா சிஎம் அப்படின்ற இதுலேயே தான் பாவனையில் இன்னைக்கு இருக்காரு. ஓட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலெக்ஷனுக்கு கணிசமாக ஏற்றிக்கிச்சு தன்னுடைய கட்சியை அவர் வளர்த்துக்கினார். அதுதான் எனக்கு சீமான் கிட்ட பிடிச்சது. இப்போ என்னன்னா 2026 எலெக்ஷன்ல இப்போ திமுக அலையன்ஸா இல்லை அஇஅதிமுக அலையன்ஸான்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக அலையன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக கூட பிஜேபி இருக்கு, ரைட்டு, நீங்க எல்லாம் இருக்கீங்க. திமுக வீழ்த்தணும் அப்படின்னா இந்த இது திமுகவை நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். அப்போ இதர கட்சிகளோட ஒற்றுமை இருக்கணும். இப்போ பாமகவுக்கும் உங்களுக்குமே
பிரச்சனை இருக்குது. பாமகக்குள்ளே பிரச்சனை இருக்கு. அப்பா மகனுக்குள்ள நான் தலைவனா நீ தலைவனா பிரச்சனை. இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து பிஜேபி இது ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸை பாமகவை சேர்த்தால் அது பாதகமாக இருக்குமா இல்லை பலமாக இருக்குமா அப்படின்றது யோசிக்கணும். வெதர் இட் பி ஸ்ட்ரெங்தி ஆர் வீக்கா அப்படின்றத யோசிக்க வேண்டியதா இருக்கு. முன்னு விஜயகாந்தோட கட்சி எங்க இருக்குதுன்னு தெரியல. விஜயகாந்தோட போயிடுச்சு. அவங்க அந்த கட்சியை ரன் பண்ற மாதிரி தெரியும். ஏதோ பேருக்கு நானும் ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுக்கணும் தான் வச்சிருக்காங்க. அது வந்து பெருசா சொல்ற நேரங்கள்ல போல்டா பேசுறாங்க. பட் அது எடுப்படணும் அப்படின்னா நீங்க சீமானாட்டம் தனிச்சு நிக்கணும், செலவு பண்ணணும் கட்சி. இன்னைக்கு அரசியல்ல வந்து செலவு பண்ணனா எந்த கட்சியும் கிடையாதுங்க. சும்மா வரவங்க யாருமே கிடையாது. அப்போ யாரு அப்போ டிஎம்கேவை பொறுத்தவரைக்கும் சாலிடா இருக்க ரூலிங் பார்ட்டி. நான் இருக்கிறேன்ப்பா, என் கூட வேல்முருகன் கட்சி இருக்கு, அப்புறமா வந்து திருமாவளவனோட பிசிகே இருக்குது, காங்கிரஸ் இருக்கு, பெரிய கட்சி, அப்புறம் சின்ன கட்சி இதர கட்சி ரெண்டு முஸ்லீம் லீக். ஒரு விஷயம் கூட இவங்க பாமகவுடைய சண்டையில் கேள்விப்பட்டது என்னன்னா, நிழல் முதல்வர் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால தான் சொல்லி பிரச்சனை வந்து தைலாபுரத்தில் போயிட்டு இந்த பிரச்சனை பெருசாகி நான் தான் தலைவர் ஆகிட்டேன்னு சொல்லி அவர் ராமதாஸ் அவருக்கு அறிவிச்சது கூட காரணம் இதுதான். டிஎம்கேல ஜாயின் பண்ணுறதுக்காக அன்புமணி பேசிட்டு இருக்காரு சொன்னது. அது எந்த அளவுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ராமதாஸோட கட்சி வந்து பாமகவே வந்து நான் பெருசா அவங்களோட கொள்கை கோட்பாடுலாம் ஏத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், சீமானுக்கு ஈக்குவல் நீங்க கிடையாதுன்னு. ஏன்னா சீமானு கூட தனிச்சுதான் நான் நிற்பேன் அப்படின்னு எங்க கூட வந்தவன். நாங்க தான் அடுத்த வருஷம் ஆட்சி அமைப்போம், அடுத்த வருஷம் ஆட்சி இன்னைக்கு திமுக அதிமுக மாத்தி போய் நீங்க அலைன்ஸ் வச்சுக்கிறீங்க. வெளியில பேசும்போது சொல்லுங்க, இவரை இங்க போட்டி வாங்கிட்டார், அவர் அங்க போட்டி வாங்கிட்டாருன்னா அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல நீங்க. அதனால இவங்களோட உண்மைதான் அர்த்தம் இல்ல, அப்படிதான் மறுப்பு தெரிவிக்கணும். எப்படி நம்புவாங்க, எப்படி வாக்களிப்பாங்க? அதனால என்னாச்சு, நீங்க என்னைக்குமே செகண்டரி கட்சியா தான் இருக்க முடியும், செகண்டரி கட்சியா தான் இருக்கும் பாமக. அதே மாதிரிதான் வந்து தேமுதிகவும் இவங்கெல்லாம் வந்து என்னைக்குமே. அப்போ பெரிய கட்சின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு திமுக இருக்குது, இப்படிக்கா அஇஅதிமுக, அடுத்தது ரைட்டர், ரெண்டு பேரும் முட்டிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள பிஜேபி இருக்கு. ஏன் பிஜேபியை பத்தி நான் சொல்றேன்னா, பிஜேபின்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. நரசிம்மராவ் பீரியட்ல மசூதி இடிக்கப்பட்டது அந்த சமயத்தில். அதுக்கப்புறமா மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து பிஜேபியோட சப்போர்ட்டில் தான் அன்னைக்கு கவுக்காம இருந்தாருன்னு தான் சொல்லுவேன். பிஜேபி தான் அன்னைக்கு வந்து அன்னைக்கு காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு. மைனாரிட்டி மாதிரி நரசிம்மராவ் காப்பாற்றிக்கிறதுக்கோசம் பண்ணிக்கினார். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அது இடிச்சதுக்கப்புறம் வாஜ்பாயோட வராரு. ஒன்றுமே இல்லாமல் இந்த பிஜேபி வாஜ்பாய் வராரு. அப்புறம் ஏடிஎம்கேனால அது கலைக்கப்படுது. அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை மிக அழகாக சொன்னாங்க, தெளிவாகவும் சொன்னாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் நான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன், இனி ஒரு காலத்திலும் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டாண்டில் 1% அதிமுக இருக்கா? இன்னைக்கு இல்லை, அதை தான் நான் சொல்றேன். அன்னைக்கு அந்த அம்மா வந்து அயன் லேடி மறுபடியும் சொன்னாங்க. இப்போவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இனிமேல் ஒரு காலமும் நாங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அமித்ஷா வந்தவொடனே போய் சரண்டர் ஆயிட்டாங்க. அதான் இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகார பேச்சு பொழுது ஒழிஞ்சா போச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட பேச்சு அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சு, இந்த பிஜேபி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி எங்க இருக்குன்னே தெரியாது. ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல ஜோதி பாசு ரூல் பண்ணியிருந்தாரு, கம்யூனிஸ்ட். அவர் தான் தொடர்ந்து சிஎம் வந்தார். அவரோட மறைவுக்கு அப்புறம் சட்டர்ஜி அவர் வந்தார் உணர்த்துறது கம்யூனிஸ்ட். ஆனா உள்ள வந்து என்ன பண்ணாங்க பிஜேபி அழகானா, காங்கிரஸ்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தாங்க. மம்தா பானர்ஜிக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு மம்தா பானர்ஜி தன்னை வளர்த்து கொண்டாங்க. வளர்த்து கொண்டதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் இல்லாம மம்தாவா கம்யூனிஸ்டா அப்படின்றத வச்சு பிஜேபி ஆட்சியில கொஞ்சம் வரும்போது உள்ள நுழைறான். பிஜேபி உள்ள வந்து ஊடுருவ மாதிரி வந்தான். ஒரு வைரஸ் ஆட்டம் உள்ள வந்துட்டு கட்சியில கம்யூனிஸ்டே இல்லாம ஆக்கிட்டு காங்கிரஸும் ஒண்ணு இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் மம்தாது டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ். அதுக்கு அடுத்த நிலைமையில பிஜேபி எங்கேயுமே காணாம இருந்தது அந்த இடத்துல. அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னு தன்னை பிஜேபி வந்து நீ நிலைநிறுத்திக்கலாம். ஒவ்வொரு ஊர்லயா கர்நாடகால பாத்தீங்கன்னா பிஜேபி தன்னை முன்னெடுத்துக்கணும். பிரித்தாலும் சூழ்ச்சியை சரியா செய்யறாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. ஆனா திமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சியில வந்து ஒருத்தர் மாறி போடுற மாதிரி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு. யார் காலி பண்ணாலும் அதை நீங்க விட்டுட்டு ஒழுங்கான தலைமையை வச்சு ஸ்ட்ராங்கா பண்ணாங்க, எலெக்ஷன்ல 2076 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பயும் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் முழித்து கொண்டு பிஜேபியில வந்து இப்ப நயினார் நாகேந்திரன் எப்படி செயல்படுவாருன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அண்ணாமலையை வந்து இந்த அண்ணாமலையே இன்னைக்கு இருந்தாருன்னா டெய்லி அறிக்கை விடுவார் சார். ஆனா இவர் வந்து வந்ததுக்கு அப்புறமா நயினார் நாகேந்திரன் பெருசா அறிக்கைக்குன்னு தெரியல.
இல்ல வந்து ஒரு சில நாட்கள் தானே ஆகுது. அண்ணாமலை வந்ததுலேருந்தே அறிக்கை தான் சார். சார் டெய்லி டைரக்டா பேசுவோம். அண்ணாமலை வந்து அரசியல் பின்புலம் இல்ல, அரசியல் அனுபவம் இல்ல, அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவர் ஏதாவது செஞ்சுதான் ஆகணுன்றதால செஞ்சாரு. நயினார் நாகேந்திரன் அப்படி கிடையாதுங்க. அவர் ரொம்ப நாள நீண்ட கால அரசியல் நீண்ட கால அரசியல் இருந்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் பெருசா சாதிக்கல. ஏடிஎம்கேல ஒன்றும் பெருசா இருந்தது இல்லையா? இப்பதான் வந்திருக்காரு, பண்ணுவாரு, இருங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் சொல்ல அவர் செய்ய மாட்டான்னு சொல்ல, செய்யலாம் யாரும். பட் அந்த அளவுக்கு நீங்க டெய்லி நீங்க எல்லாரையும் அரவணைச்சி போறக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து நயினார் நாகேந்திரன் இருக்கு. அது அண்ணாமலை மாதிரி எடுத்தேன் கவுத்தேன் நனி டிராப்பு மற்ற விஷயங்கள்லாம் வச்சு எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் அங்க மெயின் நிலைநிறுத்தணுன்ற ஒரு நிலை வந்து இப்ப தற்சமயத்துக்கு. ஆனா இன்னைக்கு அரசியல் அதுதாங்க தேவைப்படுது. எவனை அண்ணன் எப்ப எஞ்சியாப்பான், சின்ன எப்ப காலி ஆகும், யாரை எப்ப வீழ்த்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு அரசியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஸ்டாலின் தூங்கிட்டாருன்னா அவரை தூக்கிடுவாங்கன்ற பயம் இருக்குது. அதனாலதான் தன் மகனை கொண்டாந்துட்டார். அது தப்பு சொல்ல மாட்டேன் நான் மகனை. ஆனா வேற யாரும் செயல்பாடு உள்ளவர்கள் இல்லையா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகல இன்னும் தன்னுடைய தவறுகளை திருத்திக்கணும், கட்சியை இன்னும் பலப்படுத்தணும். இல்லைங்க, தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய, தவறுகளை சுட்டி காட்டிட்டு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நபரே தவறு பண்றாரு. அதுதான் தப்புங்க. அதுதான பெரிய பிரச்சனை. அதுதான் பெரிய தப்பு. நீங்க காமெடியா சில விஷயங்களை பேசினா ரசிப்பாங்க, ஆனா காமெடியா சில பேரை கிரிட்டிசைஸ் பண்ணா அதை ரசிக்க மாட்டாங்க, அகைன்ஸ்டா வருவாங்க. இப்ப எவ்வளவு பேர் ஊனமுற்றோர்கள் அகைன்ஸ்டா வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா இது அமைதியா அப்படியே ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்துல முடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க தப்பு பண்ணும்போது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரோ ஒருத்தர் பேசுறாரு, லேடி ஒன்னு பேசிருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு டிஎம்கே புதுசா ஒரு லேடி ஒன்னு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு லேடி ஒன்னு எவ்வளவு கீர்த்தனமா பேசுறாங்க. கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணிடணும் இந்த கவர்மெண்ட். இதே ஜெயலலிதாவை இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கேல யார் பேசுறது தான் கட்சிக்காரனா இருந்தாலும் அசிங்கம் அப்படி பெண்களுக்கு எதுவும் அப்படின்னு உடனே வந்து எதுனா ஒரு ஆக்ஷன். அப்ப இவர்கள்லாம் வந்து திமுக பயன்படுத்தி கொள்கிறதான்ற ஒரு கேள்வி ஏற்படல. இது யார வந்து நம்ம யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் நம்ம இவங்களை வச்சு பயன்படுத்திப்பாங்க. இவங்க இப்போ பயன்படுத்திப்பாங்க, எலெக்ஷன்ல 0 வந்துடும். அதெல்லாம் திருத்திக்கணும் இவங்கன்ற. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா வந்து பொன்முடி பேசுறதுக்கு உடனே வந்து கனிமொழி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது ஒரு நல்ல அரசியல். அதனால அது எதிர்ப்பு அன்னைக்கு தெரிவிச்சதுன்னா கனிமொழி ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் கேட்கலையா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். மற்ற கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஆனா கனிமொழி உடனே எதிர்ப்பு தெரிவிச்சதுதான் அவர் பதவி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாச்சு. இன்னொன்னு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை கொண்டு போறாங்க. ஆமா, நீங்க சொன்னீங்களா ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குன்ற விஷயம் வந்து இது வெளிப்பாடு, அதனுடைய வெளிப்பாடு இது பார்க்கலாம். உண்மை. சரி, ஓகே. அடுத்தது இந்த 26 தேர்தலில் திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவுல போராடணும், மிகப்பெரிய அளவுல போராடணும். திமுக அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற உறவு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை பொதுமக்கள் நம்பக்கூடிய அளவுல இவங்களோட உறவு இருந்துச்சு. அதே மாதிரி திமுகவுடைய தவறுகள் ஏதாவது இவங்க சொல்லணும்னு நினைச்சாங்க, அதை வெளிப்படுத்தி ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. வந்து இந்த ஒரு ஃபைட்டிங் பாலிடிக்ஸ்க்குள்ள எடப்பாடி வரவே இல்லையே. எதிர்கட்சியா வந்து பாஜக தான் இருந்ததுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய உண்மை அதுதானங்க. இது வரைக்கும் வரலையே, ஒரு எப்படி அடுத்த முதல்வரா வருவாரு, என்ன பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதானே உண்மையே. இப்போ பிஜேபியா ஏடிஎம்கே டிஎம்கே திட்டி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் டெய்லி குரல் கொடுத்திருந்தாங்க ஒழிய ஏடிஎம்கே ஒன்றும் பேசுற மாதிரி பிரச்சனையை அவங்களால சால்வ் பண்ண முடியாம அமைதியா இருந்துட்டாங்களோ. உண்மையிலேயே வந்து அவருக்கே ஒரு ஆட்டம் தாங்க. ஏன்னா இப்போ ஏடிஎம்கேல வந்து எல்லாருமே ஒன்னா பழகினவங்க, அதனால அப்படின்ற மாதிரி. ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துடுறதுனால பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு யாரும் கொண்டாடுற மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து ஒன்னா வந்து சுற்றி இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்களாம் வந்து ஒருத்தர் முதல்வராக ஏற்றுக்கணுமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை வச்சு. பட் அதுக்கான தனித்துவத்தை வந்து எடப்பாடியார் பண்ணிக்கலாம். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தான் இருந்துச்சுங்க. போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து அவருடைய செயல்பாடு நல்லா தான் இருந்துச்சு, அதை நான் குறை சொல்ல மாட்டேன். பெட்டர் தென் டிஎம்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க திமுக ஆட்சியோட அவரோட ஆட்சியில் வந்து சில விஷயங்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதில் சில விஷயம் நானும் ஏற்றுக்கிறேன், சிலதில் அவங்க தவறு. அவங்க வந்து பாஜக கிட்ட போய் அடிமையாக விழுந்தாங்களே, அதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க மேலே இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேஷனில் பெருசாக கிடையாது அவங்க தவறு. சரிங்க, இப்போ இந்த தேர்தல் வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படிதான் நீங்கள் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. அதுதான் இன்னும் போகும்போது இன்னும் 9 மாதம் இருக்கு. இன்னும் ஒரு 3-4 மாதம் போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் எந்த கட்சி எப்படி இருக்கும். இப்பவே வந்து ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கிட்டாங்களே. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே வந்து அலைன்ஸ் பார்ட்டிக்கு போகிறாங்க, இன்னொரு பக்கம் ஃபீல்டு ஒர்க்குக்கு டிஎம்கே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க.
இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடிலாம் வந்து 6 மாதம் இருக்கும் அந்த எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. இப்போலாம் பார்த்தா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக வந்து பண்ணும்போது நீங்கள் சொல்லுவாங்கல்ல, நான் பறக்கும் படையை விட்டு படத்தை பிடிக்க போகிறேன், இதை பிடிக்க போகிறேன். இப்பயே செட்டில் பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஆளுமை மிக்க கட்சியாக அவங்க இருக்காங்க, இங்கே ஆளுமை கம்மியாக இல்லை. அந்த ஒரு திறமை கூட இல்லையே ஏடிஎம்கே. அதில் உணவுனுங்க அந்த திறமை வேணும்னா எடப்பாடியார் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து அவரை தலைவராக மதிக்கணும். நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, எடப்பாடியை எப்போ காலை வாரி விடலாம் அப்படின்னு யோசிச்சுக்க ஒரு காலம் இருந்துச்சு. பிஜேபி பிரச்சனை உள்ள போயிட்டு, ஆமாம், பிஜேபி கிட்ட போயிட்டு இல்லை அவர் தூக்குங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் பேசுங்க. ஒரு கட்சியை வந்து அடிக்கிறதுக்கு இன்னொரு கட்சிக்கு போய் பிச்சை எடுத்த கதையும் இருக்குது. அது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அஇஅதிமுக வளரும். இல்லைடா அவர் எப்போ வாரி விட்டு நான் தலைவராக ஆகலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து யோசிச்சாங்கன்னா அஇஅதிமுக பாதாளத்துக்கு போயிடும், பாஜக நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட அலையன்ஸை வந்து வெளிப்படையாகவே வந்து பாஜக டிசைட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். இப்போ ஆல்ரெடி மறைமுகமாக பண்ணுறது டைரெக்டாக பண்ணுற அளவுக்கு ஆகிடும். அஇஅதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை கேர்ஃபுல்லாக வந்து சுதாரிச்சிக்கணும். அதாவது எடப்பாடியார் மட்டும் சுதாரிச்சிக்க கூடாது, அங்கே அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாமே சுதாரிச்சு நம்மெல்லாம் ஒத்துமையாக இருந்து எடப்பாடியார் தாண்டா மினிஸ்டர், அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் தாண்டா இது பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா அஇஅதிமுக கேன் சஸ்டெயின். இல்லை காலி ஆகிடும். சரி, நீண்ட நேரமாக உங்களுடைய 2026 தேர்தல் வியூகம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி லோகநாதன்.